சிறந்த நடிகருக்கான தேசிய விருது மம்முட்டிக்கு கிடைத்துள்ளது. யார் யாருக்கு தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்ற விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த நடிகருக்கான தேசிய விருது நடிகர்கள் மம்முட்டி மற்றும் கார்த்திக் ஆரியனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மலையாளத்தில் வெளியான த்ரில்லர் படமான பிரம்மயுகத்தில் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்த மம்முட்டிக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைத்துள்ளது. 1989, 1994 மற்றும் 1999ஆம் ஆண்டுகளில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெற்ற மம்முட்டிக்கு 27 ஆண்டுகளுக்கு பிறகு 4வது தேசிய விருது கிடைத்துள்ளது. பாராலிம்பிக்கில் இந்தியா சார்பில் தனிநபர் பிரிவில் முதல் தங்கம் வென்ற முரளிகாந்த் பேட்கரின் வாழ்க்கை வரலாற்று படமான சந்து சாம்பியன் படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் 370வது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை மையமாக வைத்து ஹிந்தியில் எடுக்கப்பட்ட ஆர்டிகிள் 370 சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றுள்ளது. ஜியோ ஸ்டுடியோ மற்றும் ஆதித்யா தர் இணைந்து தயாரித்த இந்த படத்தை ஆதித்யா சுஹாஸ் ஜம்பலே இயக்கியிருந்தார். ஆர்டிகிள் 370 படத்தில் நடித்த யாமி கௌதம் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதுக்கு தேர்வாகியுள்ளார். இதேபோல சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதும் ஆர்டிகிள் 370 படத்திற்காக சாஸ்வத் சச்தேவுக்கு கிடைத்துள்ளது. சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது புஷ்பா 2ஆம் பாகத்திற்காக இயக்குனர் சுகுமாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான தேசிய விருதை புஷ்பா 2 படத்திற்காக தீபலி நூர் மற்றும் ஷீத்தல் சர்மா பெற்றுள்ளனர். சிறந்த வசனத்திற்கான தேசிய விருதை லக்கி பாஸ்கர் படத்திற்காக வெங்கி அட்லூரி பெற்றுள்ளார். சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான தேசிய விருது தெலுங்கில் பிரபாஸ், தீபிகா படுகோன், கமல்ஹாசன் நடித்த கல்கி படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த கலை இயக்குனர் விருதை கல்கி படத்திற்காக நிதின் ஜிகானி பெற்றுள்ளார். மலையாள படமான ARMல் இடம்பெற்ற பாடலை பாடிய வைக்கம் விஜயலட்சுமிக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது கிடைத்துள்ளது. ஜோதிகா உள்ளிட்டோர் நடித்திருந்த ஸ்ரீகாந்த் படம் இந்தியில் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மலையாளத்தில் சிறந்த படமாக ஃபெமினிச்சி ஃபாத்திமா படம் தேசிய விருதை பெற்றுள்ளது.